ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பூமியில மனிதன் என்னன்றதே ஒண்ணு கிடையாது. முதல்ல இந்த பூமியில மரம், செடி, கொடி, விலங்குகள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட மனிதன் முதல்ல எங்க தோன்றானா ஆப்பிரிக்கன் காட்டுல தான் தோன்றான். ஆப்பிரிக்கன் காட்டுல ஃப்ரொக்கன்சல் என்ற இந்த ஒரு வாலில்லா குரங்கு பாத்தீங்கன்னா வாழ்ந்து வருது. இந்த ஒரு உயிரினம் மரத்துக்கு தாவி கிளைக்கு தாவி பாத்தீங்கன்னா கிடைத்த பழங்களை உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட உயிரினம் இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அது எதனாலன்னா அந்த ஆப்பிரிக்கன்ல பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் நிலத்தட்டுகள் நகர்ந்ததுனால பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்டம் ஆப்பிரிக்காவோட பிளேட் மேல மோதுனால அங்க ஏற்பட்ட மலை தொடர்னால அந்த ஒரு ஈரப்பதம் கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் காட்டுக்கு அதிகமா கிடைக்காததுனால அங்க இருக்கிற காடு பாத்தீங்கன்னா வேகமா அழிய ஆரம்பிக்குது. அழிய ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற மரங்கள் பழங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. மரங்களோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ இந்த குரங்குகள் ஒரு மரம் விட்டு மரம் தாவிதானே பொழைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு இந்த குரங்குனால தாவருக்கு ஏதுவா ஒரு சுச்சுவேஷன் இல்லாததுனால பாத்தீங்கன்னா அங்க இருக்க மரத்துக்கு போனோம்னா கீழே இறங்கிதான் போகணும். அதனால முதல்ல பூமியில கால் வைக்க ஆரம்பிக்குது. அப்படி கால் வச்ச அந்த குரங்கு அதிகமா பூமியில சர்வே பண்ணுச்சுன்னா அது கிடையாது. கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு மேல அந்த பக்கத்து மரத்துல போயிட்டு பழங்களை பறிச்சுட்டு இப்படி வாழ ஆரம்பிக்குது. அப்படி வாழ ஆரம்பிச்ச குரங்கு பாத்தீங்கன்னா தனக்கு ஏதுவா அந்த பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக கையில எடுத்துட்டு நடந்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல முதல்ல 2 கால்ல நடக்க ஆரம்பிக்குது. 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சு இந்த இனத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லூசின்ற இந்த இனம் தான் முதல்ல பூமியில 2 கால்ல நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தான் மனிதனோட 2 கால்ல நடக்கிறதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த லூசின்ற இனத்தோட பிரெயின் பாத்தீங்கன்னா வெறும் ஆப்பிளோட சைஸ்ல தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு சிம்பான்சியோட பிரெயின் அளவு தான் இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட பிரெயின் என்னதான் ஆப்பிள் சைஸ்ல இருந்தாலும் காலங்கள் கடக்க பாத்தீங்கன்னா இவங்களோட பிரெயின் 600 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு வளருது. கிட்டத்தட்ட 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஹோமோ எபிலிஸ் இவங்களோட மூளை பாத்தீங்கன்னா கொஞ்சமா 600 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய உணவுகள் பழங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு பழிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல உணவு அவ்வளவா இல்லை. இப்ப நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தேவையான பொருட்களை சேமிச்சு வச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ கிடைச்ச உணவு காட்டுல அந்த இறந்து போன பொருளா இருந்தாலும் சரி இறந்து போன விலங்குகள் அந்த மாதிரி எல்லா மாமிசங்களையும் கிடைச்சது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது காட்டு பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால பாத்தீங்கன்னா அங்க அந்த காட்டு தீயில சிக்கி இறந்த அந்த ஒரு உயிரினங்களோட மாமிசத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கிடைச்சதெல்லாம் சாப்பிடல, அப்பதான் அவங்க உயிர் வாழ முடியும். அதை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அதுவும் இல்லாம அதோட நேரம் குறைவா இருந்ததுனால அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல பிரெயின்ல ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் 600 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு வளர்றதுக்கு ஒரு ஏதுவா இருந்திருக்கு. அந்த சுட்ட உணவை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட நேரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பச்சை மாமிசத்தை சாப்பிடும்போது அவங்க ஒரு நாளைக்கு அதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவழிச்சிருக்காங்க. நம்ம ஒரு நாள் 8 மணி நேரம் ஷிஃப்ட் வேலை செய்யற அளவுக்கு அவங்க சாப்பிடவே செஞ்சிருக்காங்க. அப்பனா அவங்களோட நேரம் பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்றதுக்காக ஒத்துழைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு டைம் சேவ் பண்ணியிருக்காங்க. டைம் சேவ் ஆயிருக்கிறதுனால முதல்ல ஃபயர்ன்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபயரை ஒரு அன்கண்ட்ரோலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்கண்ட்ரோலா யூஸ் பண்ணதுனாலே அதை கையால தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்காங்க. மாமிசங்களை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் கற்காலம் உருவானது இந்த ஒரு ஹோமோ எபிலிஸ் காலகட்டத்தில் தான். கற்கருவிகளை ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை உடைச்சி அதுக்கான ஒரு ஆயுதங்களை தயாரிக்க இவங்களுக்கு அந்த பிரெயின்ல ஏற்பட்ட மாற்றத்தினால இது மாதிரி எல்லாம் யோசிக்க தோணி இருக்கு. இந்த மாதிரி கற்களால் ஆன கருவிகளை வச்சு பாத்தீங்கன்னா சுமார் 15 இருந்து 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் இவங்க பாத்தீங்கன்னா வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடைச்ச உணவுகள் அங்கங்க இறந்து போன விலங்குகளை சாப்பிட இருந்த இவங்க சேர்ந்து முதல்ல வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமா சேர்ந்து சமைச்சு உண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு நேரத்துல ஃபயர் பண்ணி அதுல உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது, ஒரே இடத்துல வாழ்றது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா
ஒத்துமையா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ்னா நம்ம பேசுற மாதிரி நல்ல பேசுற மாதிரியோ இல்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கோ பக்கம் இல்லை. இந்த ஒரு நேரத்தில் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஹண்டர் வேட்டையாடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதாவது ஹோக்கல் ஆய் ஊய் அந்த மாதிரி வந்து ஒரு மொழியே இல்லாம வந்து ஒரு சைகை மூலமா வந்து இவங்க வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஒரு மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டதுனால ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம். ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சிருக்கான். அந்த மாமிசத்தோட எலும்புகள்ல இருந்து புல்லாங்குழல் செஞ்சு ஊதுறதோ துளையிட்டு நடனங்கள் ஆடுறது வந்து அப்படியே ஓவியமா வரைகிறது. இவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் பாத்தீங்கன்னா ஓவியங்களா வரைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கலை எல்லாமே உருவாயிருக்கு. கலை அவங்களோட வந்து எழுத்துக்கள் எல்லாம் இந்த நேரத்துல வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்படியே மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ன்றதை ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர்ன்றதை ஸ்டார்ட் பண்ணவங்க தங்களுக்கான உணவை வந்து தானே சேமிச்சு வச்சுக்கிறாங்க. வருங்காலத்துக்கு தேவையான உணவை சேமிச்சு வைக்கிறது, வேட்டையாடுறது, இந்த மாதிரி வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஓநாய்களை தங்களோட நாய்களா வளர்த்து வந்து அவங்களோட இருப்பிடம், கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஓநாய்களை வளர்க்க ஆரம்பிக்கிறான். கால்நடைகளை வந்து தன் வசப்படுத்தி அதை வந்து பழக்க ஆரம்பிக்கிறான். விவசாயம் பண்ணி தேவையான உணவை சேமிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் மனிதன் வந்து இப்போ மனிதனா இருக்கான். நான் சொன்ன இந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே நடந்தது கிடையாது. இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல 5 வருஷமோ 10 வருஷமோ நடந்தது கிடையாது. நம்ம எப்படி பிறந்ததுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வளர்றோம் அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எடுத்த உடனே கிட்டத்தட்ட 10-15 லட்சம் வருஷங்கள், அதுவும் இல்லாம 30 லட்சம் வருஷங்கள் அந்த மாதிரி கூட ஆயிருக்கு. என்னதான் இவன் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சாலும் நிறைய வந்து உடல் ரீதியான மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. 4 காலில் நடந்துட்டு இருந்த மனுஷன் திடீர்னு 2 காலில் நடக்கும்போது, பிரசவ டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 காலில் நடக்கும்போது அது வந்து ஈஸியா இருந்திருக்கும். அதே 2 காலில் நடக்கும்போது அவனோட பிரசவன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கு. இதனாலேயே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 50-60% உயிரினங்கள் வந்து இறக்க ஒரு காரணமா இருந்திருக்கு.